சிதையவில் கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. நிறத்தில் தெரித்தாய் என்றபடினாலே அது உள்ளே வெளியிலே போகும்படியாக அந்த கூனை நீ இருக்கியே தெரித்தாய் கோவிந்தா என்று தெரிவிக்கிறார். கோவிந்தான்றது கண்ணனை தான் தாக்கும். கோவிந்தான்னு கண்ணனுக்கே பேர். கோவிந்தா என்ற பேரை அவிடத்துல இந்திரன் கொடுத்தான். அவனுக்கு பெரிய பட்டாபிஷேகம் பண்ணினான். கோவிந்த பட்டாபிஷேகம் என்றே பேர். அது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய பேர் தான் கோவிந்தா என்கிற பேர். இதை எப்படி ராமனுக்கு சொல்ல முடியும்? ராமனுக்கு போய் கோவிந்தான்ற பேர் பொருந்துமா? அது பிற்காலத்துல துவாபர யுகத்திலே கொடுக்கப்பட்ட பேர். அந்த பேரானது திரேதாயுகத்திலே ராமனுக்கு எப்படி சேரும்? அது சேராதே. இந்திரன் வந்தா நன்னா மழையால அடித்தான், கல்லால அடித்தான். பிற்பாடு கோவர்தனத்தை தூக்கி ரட்சித்தான். இந்திரனுக்கு கை ஓய்ந்தது. அதற்கு பிற்பாடு அவனே இறங்கி வந்தான். தன்னுடைய தவற்றை உணர்ந்தான். இந்திரன் வந்து கண்ணபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிதான். நீதான் கோவிந்தன், பசுக்களை ரட்சிக்க கூடியவன் அர்த்தம். கோ என்றால் பசுக்கள். பசுக்களை ரட்சித்தவன் நீதான், மழையை கொண்டு ரட்சித்தாய் என்று கொண்டாடினான் அவ்விடத்திலே இந்திரன். அதனாலே இந்திரன் தான் கோவிந்தா என்கிற கோவிந்த பட்டாபிஷேகத்தை பண்ணினான். அப்பொழுது அந்த பேர் ராமனுக்கு எப்படி பொருந்தும்? படத்தை ஆழ்வாரனவோ தாய் கோவிந்தான்னு பாசுரம் பாடுறாரு, அது எப்படி சேரும் என்று இவ்விடத்திலே கேள்வி. அதற்கு சமாதானம் தெரிவிக்கிறார். அப்போது கோவிந்தா என்கிறது பூமிக்கு ரட்சகனானவனை என்கிறது. இப்போது கோவிந்தா என்று சொல்லக்கூடியது இந்த பேர் எப்படி பொருந்துனா, கோ என்பதற்கு பசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பூமி, பூமியை ரட்சிக்க கூடியவன் ராஜா. இக்ஷ்வாகுனா இயம் பூமி சசைல வனகானன் என்று இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்ததுதான் இந்த பூமி முழுவதும். அப்படிப்பட்ட பூமியை ரட்சித்தவன் யார்? சக்கரவர்த்தி திருமன். நாளே அந்த பூபாலகனாக இருக்கக்கூடியவன், பூமியை ரட்சிக்க கூடியவனாக இருக்கக்கூடியவன். அந்நாளே எம்பெருமானையும் ராமனையும் கோவிந்தா என்கிற பெயர் குறிக்கும் என்று இடத்தை எடுத்து காட்டுகிறார். அத்தை பற்ற சொல்லிட்டாகுமா? அப்போது கோவிந்தா என்கிறது பூமிக்கு ரட்சகனானவன் என்கிற, பூமியை ரட்சிக்க கூடியவன் கோவிந்தா என்று விடத்திலே காட்டினார். ஆக கோ என்றால் பசு என்ற அர்த்தம், பூமி என்ற அர்த்தம், அல்லது வார்த்தை என்ற அர்த்தம். கோ என்பதற்கு வார்த்தை. கோசாஸ்திரம் என்றால் என்ன? 1000 பாசுரங்கள். திருவாய்மொழிக்கு கோசாஸ்திரம் என்று பெயர். 1000 பாட்டுக்கள் இந்த திருவாய்மொழி. அல்லது கிரணங்கள் என்றும் அர்த்தம் உண்டு. சூரியனுடைய கிரணங்கள், அதற்கும் கோசாஸ்திரம், ஆயிரக்கணக்கான கிரணங்கள் என்ற அர்த்தம். சாஸ்திரம்னா 1000 கிரணங்கள் கொண்டவன் சூரியன் என்று அந்த கிரணங்களுக்கும் கோ என்பது பொருந்தும். அதனாலே கோவிந்தா என்கிறபடினாலே பூமியை ரட்சித்தவன் அவன் யார்னா ராமன் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் இவ்விடத்திலே என்று அற்புதமாக நிரூபித்து காட்டுகிறார் இவ்விடத்திலே. என்னாலே இதுவும் பொருந்தும் என்று தெரிவித்தார் இவ்விடத்திலே. அதை தெரிவித்து அதற்கு மேலே இவ்விடத்திலே மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்று தெரிவிக்கிறார். அதற்கு சேர ஒரு ஆச்சரியமான விருத்தாந்தம் திருச்சந்த விருத்தத்துல அற்புதமா திருமிழிசையாழ்வார் இதையே ஒரு பாசுரமா ராமாவதாரத்துல பண்ணினதே ஒரு பாசுரமா ஆச்சரியமா எடுத்து காட்டுறார். அவ்விடத்துல கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகோன் உண்ட கொண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனோர் நண்டை உண்டு நார பேர வாழைப்பாயும் நீரமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கம் என்று அற்புதமான பாசுரம் திருச்சந்த விருத்தத்துல விடத்துல ஆச்சரியமான விசேஷார்த்தம் வாரி வருஷிக்கிறார் விடத்துல. அந்த பாசுரத்தினுடைய விசேஷார்த்தம், அந்த பாசுரத்துக்கு விசேஷார்த்தம் என்ன என்பதையும் அதற்கு மேலே விடத்துல கோவிந்தான்னு சொல்றாரு. என்னதான் ஆனாலும் ராமன் பண்ணியிருந்தாலும் அது இடத்துல ராமன் பண்ணியிருந்தாலும் கூட அது கோவிந்தான்னு கண்ணன் பண்ணதா சொல்றாரு. ராமன் பண்ணினதையே கண்ணன் பண்ணதாக தெரிவிக்கிறார் இவ்விடத்துல. எதற்காக ராமன் பண்ணினதை போய் கண்ணன் பண்ணதாக தெரிவிக்க வேண்டும் என்றால் அற்புதமா நம்புள்ளை மேலே ஒன்று எடுத்து காட்டுகிறார் இவ்விடத்துல. தீம்பு சேருவது கிருஷ்ணனுக்கே ஆகையாலே போம்படியெல்லாம் அமனந்தலையோடு என்னுமா போல என்று தீம்பு பண்றதுன்னு சொன்னா எல்லாம்